41 பேர் கைது. அதிமுக ஆட்சி அம்மா இருந்திருந்தா 41 பேர் உயிர்களுக்கான நீதி தான். உடனடியாக விஜய் கைது செய்யப்பட்டு குண்டாஸ் போட்டிருப்பாங்க. ஆதவர்ஜினாவில் எந்த காலத்துக்கும் வெளியே வர முடியாது. பனையூர் அலுவலகத்துக்கு சீல் வச்சுருப்பாங்க. அதிமுக ரொம்ப மென்மையாக எவ்வளவு அடித்தாலும் தாங்குறாங்கிற மாதிரி முதலமைச்சரும் இந்த அரசும் காவல்துறையும் எல்லா அவதூறுகளையும் தாங்கி சுமந்து கொண்டு பயணிக்குது. ஆனால் இவ்வளவு ஜனநாயகம் இவ்வளவு அமைதிங்கிறதும் நல்லதில்லை. அதை நான் முதலமைச்சர்கிட்டையும் இந்த அரசுக்கும் ஊடகத்தின் வழியாகவும் தொடர்ந்து வலியுறுத்துறேன். இதுவே நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் போய் பேச முடியாது. யோகி ஆதித்யநாத் விடமாட்டாங்க. மற்ற எந்த பாஜகவினுடைய எந்த மாநில கேரளாவோட பேச முடியாது. திமுகவை எவ்வளவு தாக்கலாம் தாக்கலாம். அதுதான் நேற்று ஆதவர்ஜினாவோ நேற்று விஜயோ மீண்டும் முதலமைச்சரை அரசை இன்னும் சொல்ல போனால் ஆணையத்தை எல்லாம் விமர்சிக்கிறான் விஜய். அந்த பையன் அதாவது உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசனுடைய கருத்தை எல்லாம் குட்டுலாம் 3 குட்டு வச்சு அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க ஆணையத்தினுடைய அந்த ஆணையெல்லாம் சொன்னாங்க. எந்த பொறுப்புணர்ச்சியே இல்லை. நீங்கள் ஒரு சாதாரண திரையரங்கத்தில் இருக்கிற ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு மனிதாபிமானம் கூட இல்லாமல் ஒரு டாஸ்மார்க் இடையில் யாராவது 2-3 குடிகாரர்களுக்குள்ள நடந்த உரையாடலை போல அந்த பொதுக்குழுவில் எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க. அதில் குறிப்பாக விஜயும் ஆதவர்ஜினாவும் பேசுனதை பார்த்தேன்.